காலை வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பான தமிழ் சொந்தங்களே, சவுதி அரேபியாவில் நாங்கள் கடலோரம் இருப்பதால் வெப்பம் அதிகமாக உள்ளது. வெப்பம் என்றால் பயங்கரமாக உருக்கமாக இருக்கும். இங்கே காற்று கூட கொஞ்சம் அசையாது. அந்த அளவுக்கு சூடு கூட தாங்கிடலாம். இந்த உருக்கத்தை தாங்கவே முடியல. மூச்சே திணறும். அந்த அளவுக்கு பயங்கர உருக்கம். நீங்களே பார்க்கலாம், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பனி மாரி இருக்குது பாருங்கள். இது காலை 6:30 மணி தான் இப்போது. இருந்தாலும் எவ்வளவு சூடு, வெயில் கம்மியாக இருந்தாலும் அந்த உருக்கம் அவ்வளவா இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு மோசமான வெயில். இருந்தாலும் நாடு விட்டு நாடு பிழைக்க வருபவர்கள் கண்டிப்பாக வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த பலதியா பேரூராட்சி இதில் வேலை செய்பவர்கள் வேலை செய்து தான் ஆக வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரோடு போடுறவங்க, அப்புறம் அதில் நம்ம கவர்மெண்ட்டு பழுப்பு தண்ணி, இது போல் பலதியா இது செக்ஷனு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் கனெக்ஷன் இதை போல் நிறையா இருக்குது இல்லைங்களா. இந்த ஒர்க்கு பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த வெயிலாக இருந்தாலும் சரி, வெப்பமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வேலை செய்து தான் ஆக வேண்டும். இதுதான் அந்த கம்பெனியின் கட்டாயம் கூட. ஏன்னா இருக்கவும் முடியாது. எப்படி இருக்கும்? ஏன்னா இது 6 மாதம் தொடரும் இந்த வெயில் வெப்பம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரியாத்து நஜ்ரான் இது போன்ற பகுதிகளெலாம் இது போல் வெப்பம் இருக்காது. வெயில் மட்டும் அடிக்கும், ஆனால் மிதமான சூடு இருக்கும். இருந்தாலும் இது போல் புழக்கம், பயங்கர உருக்கம்லாம் இருக்காது. வேணால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கடலோர பகுதி. இது கடலோர பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வெப்பத்தில் ஆவியாகுது இல்லைங்களா. அந்த தண்ணியின் சூடு தான் இந்த தாக்கம், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது. அதன் காரணத்தை கொண்டு தான் சவுதி நாட்டின் இளவரசர் சல்மான் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காலையில் 6 மணியிலிருந்து பார்த்திங்கன்னா 11 மணி இல்லைன்னா 11:30க்குள்ளே இந்த கம்பெனி வேலை வாங்கிக்கணும். அதுக்கு மேலே விட்டுடணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே தான் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்படி 12 மணி 1 மணி கண்டினியூவாக வேலை வாங்கினா அந்த கம்பெனிக்கு ஃபைன் போட சொல்லியிருக்காங்க.